நான் உங்க நாகராஜ். ஷீரடி சாய்பாபா வாழ்ந்த நாட்கள்ல ஒரு சிறுவனா பாபாவோடு வாழ்ந்த 107 வயதான கணேசானந்தகிரி பாபா தான் சமாதியாக போறத பூடகமா சொல்லி சமாதி ஆகியிருக்காரு. வெளி உலகம் அறிந்திராத ஒரு குக்கிராமம் இன்னும் கொஞ்ச நாள்ல உலகமே திரும்பி பார்க்கும் பிரபலமானதொரு வழிபாட்டு ஸ்தலமா மாறும் அதிசயங்கள் அங்க நடக்க தொடங்கி இருக்கு. அதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இன்னைக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தமிழகத்தில் உலகமே வியக்கும் ஒரு பாபா கோயில். மண்ணில் மிதிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்கும். இடத்தையும் தேர்வு செய்து சமாதியான 107 வயது நாகா சாது. என்னுடைய பட்ஜெட் தொகை 18 கோடி ரூபா வந்தது. பாபா ஒரு பக்கிரி. இந்த பக்கிரியை பொறுத்தவரை எங்கே இருந்தாலும் கொண்டு வருவான். ஒரு துறவியின் சமாதிக்கு பின் அரங்கேறும் அமானுஷ்யம். சென்னை ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்க மதுரமங்கலத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். கணேசானந்தகிரி பாபாவை பற்றி ஆல்ரெடி 3வது கண் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்கோம். பாபா வாழ்ந்த காலத்தில் சிறு வயது பையனாக இருந்து பாபாவுக்கு சேவை செஞ்சுருக்காரு. அவரோட ஜீவ சமாதிக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். நான் இன்னைக்கு சென்னை ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கிற மேல்மதுரமங்கலம் வந்திருக்கேன். இந்த பகுதியே வெட்டவெளி காட்டுப்பகுதி மாதிரி இருக்கு. ஆனாலும் இதை சுத்தி ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்கிறதா சொல்லி இருந்தாங்க. ஷீரடி சாய்பாபாவோடு வாழ்ந்த கணேசானந்தகிரி பாபா இந்த பகுதியில தான் ஜீவ சமாதி ஆயிருக்காரு. இந்த அசைன்மெண்ட்டை நீங்க தான் பண்றீங்கன்னு என்னோட டீம் லீடர் சொன்ன உடனே எனக்கு கணேசானந்தகிரி பாபா உயிரோட இருந்தபோது நான் அவரை மீட் பண்ணதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. அவரோட வீடியோஸை நம்ம எபிசோட்ல இருந்து திரும்பவும் பார்த்தேன். இதுதான் அந்த வீடியோஸ். நம்ம டீம் மீட் பண்ணின இந்த கணேசானந்தகிரி பாபா இப்போ உயிரோட இல்லை. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னால நான் அவரை சந்திக்கும் போது என்னோட அவர் பேசின வார்த்தைகள் எனக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்தது. நான் பிறந்தது சுசீந்திரம், தமிழ்நாடு. 3 வயதில் ஷிரடி சென்று பாபாவை சரணடைந்தேன். ஷீரடி சாய்பாபாவோட டிவோட்டிஸ் வீட்டில் இருக்கிற போட்டோக்கள்ல எல்லாம் இந்த கணேசானந்தகிரி பாபாவும் இருப்பாரு. இதோ இந்த போட்டோவில் இருக்கிற இந்த குட்டி பையன் தான் கணேசானந்தகிரி பாபா. ஷீரடி சாய்பாபா வாழ்ந்த நாட்கள்ல எடுத்த இந்த போட்டோவில் இருக்கிற கணேசானந்தகிரி பாபாவை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம 3வது கண் நிகழ்ச்சியில் ஷீரடி சாய்பாபாவிடம் அடி வாங்கிய 107 வயது சாமியார்னு இவரோட நிகழ்ச்சி ஒளிபரப்பானது உங்களுக்கெல்லாம் நினைவில் இருக்கும். அப்பவே பலரும் இவரை சந்திக்க ஆர்வமா நமக்கு எக்கச்சக்கமா போன் செஞ்சிருந்தாங்க. 107 வருடங்கள் ஒரு சன்னியாசியா வாழ்ந்து தன்னோட வாழ்க்கை பயணத்தை முடிச்சுக்கிட்டாரு. தான் வாழ்ந்த நாட்கள்ல இடையராது தவ வாழ்க்கை வாழ்ந்து பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்காரு. கணேசானந்தகிரி பாபாவுக்கு உலகம் முழுக்க டிவோட்டிஸ் இருக்காங்க. அவர் வாழ்ந்த இந்த 107 வருடங்களும் இந்தியா முழுக்க சுத்தி இருக்காரு. அவர் சொல்றத எதிர்கேள்வி இல்லாம கேட்கறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனாலும் அவர் வாழ்ந்த நாட்கள்ல இந்த மேல்மதுர மங்கலத்துல தான் ஜீவசமாதி ஆக போறதா அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே இப்ப நடந்திருக்கு. கணேசானந்தகிரி பாபா உயிரோட இருந்த கடைசி வருடம் முழுவதும் இந்த மதுர மங்கலத்துல தான் வாழ்ந்திருக்காரு. குறிப்பிட்ட இந்த இடத்தை தேர்வு செய்யறதுக்கு பின்னணியில ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கத்தான் நான் இப்போ மேல்மதுர மங்கலம் வந்திருக்கேன். கணேசானந்தகிரி பாபாவோட ஜீவசமாதி இருக்கிற இடத்துக்கு நெருங்கி வந்துட்டேன். நம்ம டீமுக்காக சக்தி வாசனும் அவருடைய நண்பர் செல்வமும் காத்திருந்தாங்க. மின்சார பேட்டரியில இயங்கக்கூடிய கார்ல என்ன அழைச்சிட்டு போக வந்திருந்தாங்க. இவர்தான் சக்தி வாசன். இவர் ஒரு என்ஜினியர், லாவும் படிச்சிருக்காரு, சித்தர் வழிபாட்டுல இருக்காரு. கணேசானந்தகிரி பாபா தன்னுடைய கடைசி நாட்கள்ல இவருடைய பராமரிப்புல தான் இருந்திருக்காரு. கணேசானந்தகிரி பாபாவோட ஜீவசமாதி நாட்கள்ல நடந்த அமானுஷங்களை எல்லாம் சக்தி வாசனும் அவருடைய நண்பர்களும் சொல்ல போறாங்க. ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். ஆமாங்க. இதோட நம்ம வண்டி எல்லாமே கார்லாம் இங்கேயே நிப்பாட்டிடுவாங்க. இதுக்கு பின்னாடி போகிறது பேட்டரி காரில் தான் இது பண்ணுறோம். இந்த பேட்டரி காரு அவருக்காக வாங்கின ஒரு பேட்டரி கார், பாபாவுக்காக கணேசானந்தகிரிக்காக வாங்கினது. எதுக்காக இங்கே உள்ள கார் போகக்கூடாது? இது ஆக்சுவலாக இயற்கை பாரம்பரிய விவசாய இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நெல் எல்லாமே பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கோம். சக்திவாசன் நம்மோட 3வது கண் டீமுக்கு பரிச்சயமானவர் தான். சதுரகிரி எபிசோட்ல சதுரகிரியில
அவருக்கு ஏற்பட்ட அமானுஷ்ய அனுபவங்களை எல்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணி இருந்தாரு. குறிப்பிட்ட இடத்துல இறங்கி கணேசானந்தகிரி பாபா ஜீவசமாதி ஆகியிருக்கிற பகுதிக்கு நடக்க ஆரம்பிச்சோம். ரொம்ப தனிமையான இடமா இருந்தது. ஆனா ஏதோ ஒரு விதமான அதிர்வுகளை உணர முடிஞ்சது. சமாதி இருக்கிற பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு குடில் மாதிரி அமைச்சிருந்தாங்க. கணேசானந்தகிரி பாபா சமாதி மேல ஷீரடி சாய்பாபாவோட சிலையையும் சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணி இருந்தாங்க. பாபா சமாதியாகி 48வது நாள் பூஜை முடிஞ்சு சில நாட்களே ஆகியிருக்கிறதா சொன்னாங்க. பில்டிங் வேலைகள் இன்னும் முழுமை அடையாம இருந்தது. அந்த சமாதியில இருந்து ஒரு உலோக கம்பி வெளியில நீண்டு இருந்தது. எதுக்காக இந்த கம்பி இந்த இடத்துல இருக்குன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு அதிர வைக்கும் விஷயத்த சக்திவாசன் எனக்கு சொன்னாரு. மகான்கள் சித்தர்கள் சமாதிகள்ல எல்லாம் வைப்ரேஷனோட இருக்கும்னு சித்தர்கள் வழிபாட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அந்த வைப்ரேஷனை ரிசீவ் பண்றதுக்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு செய்திருக்காங்க. இந்த இடத்துல அடக்கமாகி இருக்கிற கணேசானந்தகிரி பாபாவோட தலையில இந்த கம்பியை கனெக்ட் பண்ணி சமாதியை அமைச்சிருப்பதா ஒரு ஆச்சரிய விஷயத்த சொன்னாரு சக்திவாசன். பாபா இந்த இடத்துல தான் ஜீவ சமாதி ஆகிறாரு. இந்த வடக்கு பார்த்து ஒரு தவநிலையில் தவக்கோலத்தில் நார்த் டைரக்ஷனை பார்த்துருக்காரு. இது அவர் தலையிலேருந்து வந்த கம்பி. இது டவர் மாதிரி. இந்த கம்பி வந்து அவருடைய தலையிலேருந்து வந்தது. எப்படி தலையில இருந்துன்னா இது அவர் தலையிலேருந்து வரும். அது அதாவது சமாதி ஆகிறவங்க மேலே இருந்து இது வரும். இவங்க சன்னியாசி இல்லையா, நாக சன்னியாசிக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இதனுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டவர் வரைக்கும் போகும். மேலே இதனுடைய மணிமண்டபம் கட்டுறோம். எடுத்த எடுப்பிலேயே இப்படி ஒரு ஆச்சரிய விஷயத்தோட இந்த பாபா ஸ்டோரி நகர தொடங்குச்சு. நான் நினைச்சே பார்க்காத பல ஆச்சரியங்கள் வெளிவர ஆரம்பிச்சது. இதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கொல்லிமலை மாணிக்க சித்தர் சமாதியில பார்த்திருக்கோம். அங்கேயும் இப்படித்தான் மாணிக்க சித்தரோட தலையில ஒரு கம்பியை ஆண்டனா மாதிரி கனெக்ட் செஞ்சு வச்சிருந்தாங்க. அதே மெத்தட்ல இங்கேயும் இப்ப செஞ்சிருக்காங்க. கணேசானந்தகிரி பாபா ஒரு நாகா சாது. எப்பவும் ஷீரடி சாய்பாபாவோட நாமத்தையே உச்சரிச்சபடியே தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. சந்நியாச வாழ்க்கை வாழ்ந்தாலும் பொதுமக்களை விட்டு விலகிடாம அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுல அயராது உழைச்சிருக்காரு. ஷீரடி பாபாவோட பேரை எந்நேரமும் உச்சரிச்சபடியே கணேசானந்தகிரி பாபா கொடுத்த விபூதி பலரோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்திருக்குன்னு பலரும் சொல்றாங்க. இவரு பால்ராஜ். இவர் ஒரு பிசினஸ்மேன். சில மாதங்களுக்கு முன்னாடி கணேசானந்தகிரி பாபா இங்க வந்திருந்த டைம்ல அவரை மீட் பண்ணியிருக்காரு. இவருக்கு உடல்ல சில உபாதைகள் இருந்திருக்கு. பாபா அதுக்கு தீர்வு கொடுத்திருக்காரு. பால்ராஜுக்கு விபூதி கொடுத்து குறிப்பிட்ட நாட்கள்ல உடல் பிரச்சனை சரியாயிடும்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னபடியே நடந்ததா பால்ராஜ் விவரிச்சாரு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வாய் கொஞ்சம் கிராஸ் ஆகுது. என்ன ப்ராப்ளம், என்னாச்சு? இந்த குளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக கிராஸ் ஆகுது. அப்போது ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். கரெக்டாக வந்துட்டு சண்டேக்குள்ளே உங்களுக்கு சரியாக போய்டுன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருந்தார். கரெக்டாக விபூதி ஏற்றி பூசினார். கரெக்டாக அந்த சண்டேக்குள்ளே எனக்கு வந்து ஃபுல்லாக 100% எனக்கு இதாகிடுச்சு. ஃபிசியோதெரப்பி பார்த்தேன். 100% வந்துட்டு பார்க்க. இது ஒரு சின்ன உதாரணம். இதே மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பாபா மக்களோட மக்களா இருந்து தீர்வு கொடுத்திருக்காரு. கணேசானந்தகிரி பாபா வாழ்ந்த கடைசி வருஷம் பெரும்பாலும் சக்திவாசன் மற்றும் அவருடைய நண்பர்கள் சூழ வாழ்ந்திருக்காரு. அந்த சூழ்நிலையில பாபாவை பத்தி நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சதா சக்திவாசன் குறிப்பிடுறாரு. கணேசானந்தகிரி பாபாவுக்கு கோப உணர்ச்சி அதிகம். ஆனா அப்படி கோபம் வந்தா யார் மீது கோபம் வருகிறதோ அவங்களோட கர்ம வினைகள் விலகிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா சக்திவாசன் சொல்றாரு. பாபா இப்படி கோபப்படுறாருங்கிற மாதிரி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவர் கோபத்துலேயும் ஒரு இது இருக்கும். அந்த கோபத்தினுடைய மூலமாக வந்து நம்மளுடைய பீடைகளையும் நிஷ்டைகளையும் அவர் கழிக்கிறாருங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அப்பப்போ அவ்வளோ கோபம் வரும். இந்த வயசில் 107 வயசில் இவ்வளோ கோபம் தேவையா பாபாவுக்கு அப்படிமா நினைப்போம். ஆனால் அது கிடையாது. நம்ம மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மகிட்டேருந்து போக்குறதுக்காக உள்ள விஷயம் அப்படிங்கிறத பின்னாடி தான் நம்மளால் புரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த டைம்ல ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. கணேசானந்தகிரி பாபா உயிரோட இருந்த காலத்துல நான் அவரை மீட் பண்ணும்போது ஷீரடி பாபாவை பத்தி ஆச்சரியமூட்டும் விஷயங்களை சொன்னாரு. ஷீரடி பாபா பல நேரங்கள்ல கோபப்படுபவராகவும் சத்தம் போட்டு கத்துபவராகவும் இருந்திருக்காரு. குறிப்பிட்ட நபருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்கள அதிலிருந்து மீட்டெடுக்க ஷீரடி பாபா அப்படி சத்தம் போடுவாராம். உயிரோட இருந்தப்போ எங்க டீமுக்கு கணேசானந்தகிரி பாபா கொடுத்த பேட்டியோட இந்த வீடியோ கிளிப்பை பாருங்க. யாருக்காவது கஷ்டம், துக்கம், துயரம், ஆபத்து வருதுன்னா பாபா உடனே கத்துவார். அவர் ஏன் கத்துறாரு, எதுக்கு கத்துறாருன்னு யாருக்குமே புரியாது. பாபாவுக்கு பைத்தியம் வந்துருச்சு, கத்துறாருன்னு தான் நினைப்பாங்க. அவங்க வர கஷ்டத்தை தடுத்து நிறுத்தத்துக்காக வேண்டியும்
யம தர்மராஜன்ட்டு தம் பக்தர்களை காப்பாற்றுக்கணும்னு பாபா சத்தம் போட்டு கத்துவார். அந்த கஷ்டத்துலேருந்து அவங்க நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் மறுநாள் வந்து கார்த்தால சொல்லுவாங்க, பாபா நீங்கள் தான் வந்து காப்பாற்றினீங்க. அப்போ தான் பாபா ஏன் கத்தினாருங்க உண்மை எல்லாருக்குமே தெரியும். மகான்களோட வாழ்க்கையில இப்படியான அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் நிறையவே மறைஞ்சிருக்கு. ஷீரடி பாபாவோட பெயரை எப்பவும் சொல்லிக்கிட்டே வாழ்ந்த கணேசானந்தகிரி பாபாவுக்குள்ளேயும் இப்படியான குணநலன்கள் வந்திருக்கு. அந்த கருந்தேல் வரும், இந்த பள்ளியும் வரும். இதுக்கு பின்னாடி படங்களுக்கு பின்னாடி இருக்கும், திடீர்னு காட்சி கொடுக்கும், திடீர்னு அது இது பண்ணும், அதனுடைய கமிக்கை பண்ணும். இது அது கூட பேசிட்டு இருப்பாரான் நைட்டு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சென்னை ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல இருக்கிற மேல்மதுரமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கேன். ஷீரடி சாய்பாபாவிடம் அடி வாங்கிய 107 வயது சாமியார்னு நம்மோட நிகழ்ச்சியில வந்திருந்த கணேசானந்தகிரி பாபா இங்கதான் சமாதி ஆகியிருக்காரு. பாபா இதுவரையும் யாரையும் அடிச்சதில்லை, என்னதான் முதல் தரமா அடிச்சார். இந்த இடத்துல பிரம்மாண்டமா உருவாகும் பாபா கோயில் மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தியோட இருக்கும், உலக அளவுல பிரபலமாகும்னு எல்லாம் சொல்லிட்டு இங்க சமாதி ஆகியிருக்காரு. அவர் சொன்னபடி இப்போ இங்க பல அமானுஷ்யங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம் பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். கணேசானந்தகிரி பாபா தான் வாழ்ந்த நாட்கள்ல ரொம்ப பவர்ஃபுல்லான தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. ஒரு குட்டி பல்லியும் ஒரு கருந்தேளும் கணேசானந்தகிரி பாபா தனிமையில இருக்கும்போது வந்துடுமா. அவைகளோட பேசுற பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு. அவர் கையில ஏறி உட்கார்ந்துக்குமா. சக்திவாசன் அதை விவரிச்சாரு. அந்த கருந்தேல் வரும், இந்த பள்ளியும் வரும். இதுக்கு பின்னாடி படங்களுக்கு பின்னாடி இருக்கும், திடீர்னு காட்சி கொடுக்கும், திடீர்னு அது இது பண்ணும், அதனுடைய கமிக்கை பண்ணும். இது அது கூட பேசிட்டு இருப்பாரான் நைட்டு. நைட்டு இங்கே தங்கியிருக்கிறவங்க கூட தங்கியிருக்கோன்னு சொல்லுவாங்க, அவர் கூட பேசிட்டு இருப்பாப்ல. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஏதாவது ஒன்று தவம் பண்ணிட்டு இருப்பாரு, அல்லது யார் கூடயாவது பேசிட்டு இருப்பார். இங்கே படுக்கிறவங்களுக்கு பயமாக இருக்கும். வெளியில் இன்னும் ஒரு பனைமரம் இருக்குது, பனைமரத்துட்டு நின்று பேசிட்டு இருப்பார். இந்த பள்ளியில் கூட்டு போயிட்டு பள்ளியும் கருந்தேலையும் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருப்பாரு. எனக்கு இப்போ ஒரு உண்மை புரியுது. உண்மையான சன்னியாசிகளுக்கு வாழ்க்கையில ஓய்வே இல்லை. அவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஏதோ ஒரு சிக்கலை சூட்சமமா தீர்த்து வைப்பதற்கான போராட்ட களமா இருந்திருக்கு. அப்படி ஒரு தீவிரமான சன்னியாச வாழ்க்கைய 107 வருடங்கள் வாழ்ந்து இப்போ சமாதி ஆகியிருக்காரு கணேசானந்தகிரி பாபா. எப்போதும் தன்னை ஏதோ ஒரு செயல்பாட்டோட இணைச்சுக்கிட்டு, குறிப்பா ஷீரடி பாபாவுக்கு இந்தியா முழுக்க கோயில் கட்டுவதற்கான வேலையில தீவிரமா இயங்கி இருக்காரு. இப்போ இந்த மேல்மதுரை மங்கலத்திலையும் ஷீரடி சாய்பாபாவுக்கு ஒரு கோயில் கட்டுவதற்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல பவர்ஃபுல்லான வைப்ரேஷன் இருப்பதா எப்போதும் சொல்லியிருக்காரு பாபா. அவர் தங்கி இருந்த இந்த குடிலோட பின்வாசல்ல இருந்து கோயில் அமைய இருக்கிற இடத்த பார்த்த வண்ணமா இருந்திருக்காரு. பாபா இங்கேருந்து வியூ வந்து இந்த இடத்துல தான் பார்ப்பாரு. இந்த 2 ஏக்கரில் அமையக்கூடிய இந்த பிரம்மாண்டமான கோயிலை டெய்லி இது எப்படி என்ன நடக்குதுங்கிறத கம்ப்ளீட்டாக இதுலேருந்து வாட்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பார். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே இறக்கி வச்சுருக்கு. இது எப்படின்னா ஒரு பெரிய கோயிலுங்கிறதுனால 150 டயாலாக வருது இதனுடைய பெரிய சுற்றளவு எல்லாமே. ஒவ்வொரு நாளும் இந்த கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் அவருடைய ஒட்டுமொத்த பேச்சும் இருக்கும். என்ன ஷிரடி பாபா கோயிலுக்கு அடுத்தாப்புல இந்த கோயில் அமையணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஆம்பிஷன். அந்த கோயிலோட அமைப்பை பத்தி அவரே திட்டமிட்டு கொடுத்திருக்காரு. அதை இப்போ ஒரு மினியேச்சர் மாடலா செய்து வச்சிருக்காங்க. 18 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த பாபா கோயில் உருவாகிட்டு இருக்கு. இதுக்கு மினியேச்சர் மாடலை சினிமா கலை இயக்குனர் தோட்டா தரணி தான் உருவாக்கி கொடுத்திருக்காரு. அதை பத்தி சக்திவாசன் பிரமிப்பா குறிப்பிடுறாரு. இது வந்து ஒவ்வொரு விஷயம் மிராக்கிள் தான். அவர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா இதனுடைய பட்ஜெட் தொகை வந்து 18 கோடி ரூபா வந்தது, 18 crores வந்தது. இப்போ பாபா எங்களால் இடத்த தான் கொடுக்க முடிஞ்சது, ட்ரஸ்டால் எங்களால் இடத்த தான் கொடுக்க முடிஞ்சது, மற்ற எதுவுமே எங்களால் பண்ண முடியல அப்படிங்கும் பொழுது அவர் சொன்னார், பாபா வந்து ஒரு பக்கிரி, இந்த பக்கிரியை பொறுத்தவரை எங்கே இருந்தாலும் கொண்டு வருவான், அதனால் நீ அதை பற்றி யோசிக்கணும் அவசியம் இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்குன்னு அவருடைய வடிவமைப்பை வந்து பேப்பரில் போட்டு சொல்கிறாரு. அந்த ஆர்கிடெக்டை பாபாவே சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஆர்கிடெக்டில் இவர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இது பண்ணுறாரு. ஆர்கிடெக்டும் கூட வச்சுட்டு ஒரே நாளில் அந்த ஆர்கிடெக்ட் நம்பர் 1 ஆர்கிடெக்ட். இவங்க எல்லாமே வந்து ஒரு ஃபெமிலியர் பீப்புள். எல்லாருமே சாய்க்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு கோயிலை கட்ட மாட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாய்ப்பு போகுது. கோயிலை காட்டிலும் முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பொது காரியங்களை செய்யணுங்கிறது தான். அந்த கோயிலில் அமைய வேண்டிய சிலைகளை எல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி
கோயில் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெறும் போது ரவிசங்கர் மற்றும் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் போன்ற விஐபிகள் எல்லாம் வந்து சிறப்பு செய்திருக்காங்க. ஷீரடி சாய்பாபாவுக்கான கோயில் கட்ட போற இந்த இடத்துல தான் சமாதி ஆக போறதா கணேசானந்தகிரி பாபா எல்லார் முன்னிலையிலையும் அறிவிப்பு கொடுத்திருக்காரு. சில மாதங்களுக்கு முன்னாடி ஷூட் பண்ணப்பட்ட அந்த வீடியோ கிளிப்பை நான் பார்த்தேன். பல வருடம் தபம் செய்து இந்த கடைசி வாய்ப்பு இங்கே சமாதி ஆவதற்கு முன் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பாபா எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இதுக்கு இடையில் எனக்கு எவ்வளவோ எதிர்ப்பு இருந்தது, அது எல்லாம் எனக்கு சாதகமாகவே அமைந்தது. இந்த பாபா கோயில் உலக அளவுல பிரபலமாகும்னு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்காரு கணேசானந்தகிரி பாபா. அதை உறுதிப்படுத்தும் விதமா தான் இந்த கோயிலோட பூமி பூஜையில இவ்வளவு பேர் கலந்துகிட்டு இருக்காங்க. சிட்டியை விட்டு விலகி இருக்கிற இந்த இடத்துல நடந்த அந்த ஃபங்க்ஷன்ல பல ஆயிரக்கணக்கான பேர் கலந்துகிட்டது ஒரு வியப்பான சம்பவமா இப்பவும் கருதப்படுது. நடக்கவே சாத்தியமில்லாத விஷயங்கள் எல்லாம் இயல்பா நடந்திருக்கு. அது எல்லாமே ஷீரடி சாய்பாபாவோட வழிகாட்டுதல் தான்னு கணேசானந்தகிரி பாபா சொல்லியிருக்காரு. மதுரமங்கலத்தில் இருக்க இந்த இடத்த தேர்வு செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு அமானுஷ்யமான விஷயம் இருக்கு. இந்த இடத்துக்கு இவர் வர்றதுக்கு முன்னாடியே சீரடி சாய்பாபா சூட்சம ரீதியா இந்த இடத்துக்கு வந்துட்டதாகவும் சொல்றாரு. இந்த இடத்துல சீரடி சாய்பாபாவுக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னா உலக புகழ் பெறும், சீரடிக்கு அடுத்தபடியா இந்த கோயில் விளங்கும் அப்படின்ற ஒரு உத்தரவு கிடைச்சிருக்கு. அதனாலதான் கணேசானந்தகிரி பாபா இந்த இடத்த தேர்வு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல தான் அவர் ஜீவ சமாதி அடையணுன்ற ஒரு செய்தியும் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நான் இப்படி நிற்கும்போது அவன் கால் மாட்டில் தான் நின்றுட்டுருக்கேன். அந்த அதிர்வு வந்து எனக்கு சரி இவங்க சோல் வெளியே வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு உங்களால் உணர முடிஞ்சது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் சென்னை ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல இருக்கிற மேல்மதுரமங்கலம் கிராமத்துல இருக்கேன். நம்மோட நிகழ்ச்சியில வந்த 107 வயதான கணேசானந்தகிரி பாபா இந்த இடத்த தேர்வு செய்து சமாதி ஆயிருக்காரு. இதே இடத்துல ஒரு பிரம்மாண்டமான பாபா கோயில் உருவாகும், அது உலக அளவில் பிரபலமாகும்னு அவர் சொல்லிட்டு போனபடி பல அமானுஷ்யங்கள் இப்ப இங்க அரங்கேற தொடங்கி இருக்கு. அதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். கணேசானந்தகிரி பாபா சமாதி ஆகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி கோயில் கட்டும் பணிக்காக சென்னை சிட்டிக்குள்ள வந்திருக்காரு. அந்த டைம்ல அவருக்கு உடல்நல குறைபாடு வந்திருக்கு. உடனடியா தன்னை மேல்மதுரமங்கலத்துக்கு அழைச்சிட்டு போகும்படி சொல்லியிருக்காரு. ஆனா சக்திவாசன் உடல் நலம் சரியில்லாததால சில நாட்கள் கழித்து போகலாம்னு சொல்லியிருக்காரு. கட்டாயம் வெள்ளிக்கிழமை தான் மேல்மதுரமங்கலம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா அவருடைய உடலை கரெக்டா வெள்ளிக்கிழமை தான் அடக்கம் செய்திருக்காங்க. அதைத்தான் இப்படி பூடகமா சொல்லி இருப்பதா சக்திவாசன் உணர்வு பூர்வமா சொல்றாரு. பாப்பா இது உடம்பு முடியாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த கோயில் விஷயமா வேலைகளுக்காக டி நகர் எங்கள் ட்ரஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்தார். வந்தவர் இங்கேயே ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் எடுத்து பார்த்துடலாம் அப்படிங்கும்போது அந்த எதுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கல. அந்த ஹாஸ்பிட்டல் அக்கடா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். அங்கே யார்ட்டையும் ஒத்துழைப்பு வந்துட்டார். வந்துட்டு அவர் ஒரே சொன்னார், நான் வெள்ளிக்கிழமை அங்கே இருக்கணும், என்னை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னாரு. இல்லை பாப்பா கொஞ்சம் உடம்பு முடியாதனால கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறோம். யாரும் இங்கே இருக்க வேண்டாம், எல்லோரும் கிளம்புங்கட்டார். இந்த ருத்ரம் இதுலையே அப்படியே உட்காந்த நிலையில் போயிட்டார். அது எங்களுக்கு அந்த டயத்தில் நான் போயிடுவேன் சொல்லும்போது எங்களுக்கு தெரியல. ஃப்ரைடே நான் அங்கே இருப்பேன், வெள்ளிக்கிழமை நான் அங்கே இருப்பேன் அப்படி சொன்னது அர்த்தம். அதுக்கு பிறகு பாடி இங்கே அவருடைய ஜீவ உடல் இங்கே கொண்டு வரும்போது தான் தெரிஞ்சது வெள்ளிக்கிழமை நம்ம எவ்வளோ தடுத்தாலும் அவருடைய இதாக வந்துருச்சு. டி நகர் அங்கேருந்து தான் இங்கே கொண்டு வரோம். சுசீந்திரத்துல பிறந்தவர் தான் கணேசானந்தகிரி பாபா. மகான்கள் சமாதியான 48வது நாள்ல இருந்து அவங்களுடைய ஆன்ம சக்தி வெளிப்பட்டு பவர்ஃபுல்லான செயல்பாடுகள் எல்லாம் நடக்க தொடங்கும். சித்தர் வழிபாட்டுல இருக்கிறவங்க கிட்ட இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. கணேசானந்தகிரி பாபா ஜீவ சமாதியிலையும் இப்படியான ஆச்சரியங்கள் அரங்கேற தொடங்கி இருக்கு. இவரு செல்வகுமார். இவர் ஒரு லாயர். சக்திவாசனோட சேர்ந்து சித்தர் வழிபாட்டுல இருக்காரு. பாபா கணேசானந்தகிரியோட ஆத்மா அவர் சமாதியான நாள்ல இருந்து 48வது நாள் அந்த ஜீவ சமாதியில இருந்து வெளிப்பட்டிருக்கு. அந்த உணர்வை தான் நேரடியா அனுபவிச்சதா சொல்றாரு. அது எல்லா பூஜைகளும் முடித்து பாபாக்கு அந்த கும்ப தண்ணி ஊற்றும் போது அவங்க வந்து அந்த சோல் கிளம்புற மாதிரி ஒரு அதிர்வு. ஏன்னா நான் தான் அந்த கரெக்டாக அந்த பாபா சைடில் இருக்கேன். ஏன்னா பாபா நார்த் சைடு ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்குறாங்க,
நம்ம சீரடி சாய்பாபா ஸ்டாச்சுவும் இது வந்து கிழக்கு பக்கம் வச்சுருக்கோம் நம்ம சிலைகள்லாம். ஸோ நான் இப்படி நிற்கும்போது அவன் கால் மாட்டில் தான் நின்றுட்டுருக்கேன். அந்த அதிர்வு வந்து எனக்கு சரி இவங்க சோல் வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு உங்களால் உணர முடிஞ்சது. பாபா திட்டமிட்ட செயல்பாடுகள் எல்லாம், குறிப்பா கோயில் கட்டும் வேலைகள் இப்ப தீவிரமா நடக்க தொடங்கி இருக்குது. இதுதான் மகான்களோட எனர்ஜி. இந்த இடத்த வலுக்கட்டாயமா தேர்ந்தெடுக்க சீரடி சாய்பாபா தான் தனக்கு அமானுஷ்ய உத்தரவு கொடுத்ததா சொல்லியிருக்காரு. இந்த இடத்துக்கு பாபா தனக்கு முன்னாடியே வந்துட்டதாகவும், அதனால இந்த இடம் தான் வேணும்னு தீர்மானமா சொல்லியிருக்காரு. சக்திவாசன் அதை பத்தி பிரமிப்பா விவரிச்சாரு. யார் யாரெல்லாம் என்ன நினச்சி வர்றாங்களோ அந்த பாபாவும் நானும் இங்கே உட்காந்து கேட்போம். இந்த இடம், இந்த மண்ணில் மிதிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்கணும். நான் இங்கிருந்து புறப்படும் நேரம் வந்தது. எனக்கு இந்த மேல்மதுர மங்கலம் விசிட் ஆச்சரியமா இருந்தது. இங்க கட்ட போற பாபா கோயில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும்னு தான் வாழ்ந்த காலத்துல கணேசானந்தகிரி பாபா அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. தன்னோட 1 வருட காலத்தை இந்த இடத்துல தவ வாழ்க்கைன்னு வாழ்ந்து ஒரு சூட்சும எனர்ஜிய உருவாக்கி இருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. அடுத்து வரும் நாட்கள்ல இங்க வரக்கூடிய பாபா கோயில் உலகமே வியப்போடு பார்க்கும்னு பாபா சொல்லியிருக்காரு. அதைத்தான் நம்மோட 3வது கண் டீமும் ஆவலோட எதிர்பார்க்குது. அடுத்த ஒரு நிகழ்வோட நான் உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும். கயிறு மந்திரித்து கட்டுவது போல் அனுமன் சக்தியை பாதுகாப்பு கவசமாக்கும் அதிசயம். ஆஞ்சநேயருடைய உடம்புல இறங்கி சாமி ஆடி அந்த இளநீர் ஒடிக்கிறது வந்து 50 பேருக்கு மேலே. ஒரே நேரத்தில் பலரும் அனுமனாக மாறி பல்லால் தேங்காய் உரிக்கும் வினோதம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? ஏங்க, நீ காவடி எடுத்துன்னு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.